சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். Psalm 107 verse 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்பிக்கிறார். அதாவது மெடிக்கல் சயின்ஸில் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட், இன்பேஷண்ட், ஐசியூ அப்படின்னு 3 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. இங்கே ஆண்டவர் வசனத்தை அனுப்பி இந்த 3 கேட்டகரியில் எதை சுகப்படுத்துகிறாரு? 3 இருக்குல்ல, அவுட் பேஷண்ட் வெளியே நின்னே மருந்து வாங்கிட்டு போகிறது, வார்டில் சேர்த்து நமக்கு மருந்து கொடுக்கறது, 4-5 நாள் இருக்கணும்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் ஐசியூக்கு அனுப்புகிறது. இந்த 3ல் இந்த வசனத்தில் ஆண்டவர் எதை குறிப்பிடுகிறார்? ஐசியூ. டாக்டர் அம்மா சொல்கிறாங்க ஐசியூ. ஏன்னா அழிவுக்கு தப்பினா அவுட் பேஷண்ட்டாக இருக்க முடியுமா? அழிவுக்கு தப்பி அவர் வசனத்தை அனுப்பி. அப்போது இதில் என்ன பிரச்சனைன்னா, நம்முடைய அனுபவத்திற்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் நம்ம டேலி ஆக மாட்டதுக்கு காண்றோம். முதல் தடவையாக கடன் கொடுக்குறோம். அப்போ அவர் சொல்கிறார், இன்னும் 4 நாளில் கொண்டாந்து கொடுத்துட்றேன், நேற்றே வர வேண்டியது அது என்னமோ வரல, இன்றைக்கி எதிர்பார்த்தா கூட நான் வந்தால் கூட சாயங்காலத்துக்குள்ளே கொடுத்துருவேன் இப்படின்னு சொன்னோன்னே ஒரு பில்டப் பண்ணிடுறாரு. உடனே நம்ம நினச்சிடோம், சரி கொடுக்கலாம், நேற்றே வர வேண்டியது இன்றைக்கி வந்தாலும் வந்துடும், அதனால் எவ்வளோயா வேணும் அப்படின்ற. அவருக்கு வேண்டியது 2000 ரூபா. 2000 ரூபா கொடுத்தா என்கிட்ட இருக்கிறது ஒரு 1000 ரூபா தான்னு குறைச்சி கொடுத்துருவோன்ட்டு 5000 சொல்கிறார். அவருக்கு வேண்டியது எவ்வளோ? 2000. 5000 சொன்னோன்னே நம்ம எப்படி கேட்டது அப்படியே கொடுக்குறது? சரி 3000 கொடுப்போம் அப்படின்னு 3000 கொடுக்குறோம், கடன் கொடுக்குறோம். நாளைக்கு தந்துடுவீங்களே? தந்துடுவேன் கொடுத்துருவோம், கொடுப்போம். அவருக்கு வேண்டியது எவ்வளவு? 2000. எக்ஸ்ட்ரா வட்டி போட்டு கொடுத்துட்டோம், நம்ம வட்டி போட்டு கொடுத்துருக்கோம், 3000 ரூபா கொடுத்துருக்கோம். அடுத்த நாள் அவரே காணோம். அடுத்த வாரம் அவர் செல்ஃபோனே எடுக்கலை. அதுக்கு அடுத்த வாரம் ஸ்டாஃப் அனுப்பினேன், கல்லுக்குழியில் தான் இருக்கார், போய் பார்த்துட்டு வான்னு. அவன் சொன்னாங்க, அவர் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாராம் பாஸ்டர். அவர் ஒரு 10 பேர்கிட்ட 3000 ரூபா வாங்கியிருக்காரு. அதனால் செல்ஃபோனையும் சிம் கார்டை மாற்றிட்டு வீட்டையும் மாற்றிட்டு போயிட்டார். நம்ம இப்போ எங்கே போய் ட்ரேஸ் பண்ணது மறந்துடுங்க அப்படின்னாங்க. மறந்துட்டேன். நம்ம இந்த உலகத்து அனுபவத்திலேயே ஊறி போயிட்டோம். எலுமிச்சம்பழமாக இருந்தவோம் கலர் மாறி ஊறுகா மாதிரி இந்த அனுபவத்தில் மாறிட்டோம். அதனால் அடுத்தது ஆண்டவர் வசனம் சொன்னால் இது நமக்கு நடக்குமா? பாஸ்டருக்குனா நடக்கும், நமக்கு அவ்வளோ விசுவாசம் இருக்கா? நடக்காதா? ஏன் நடக்க மாட்டேங்குது? நமக்கு விசுவாசம் குறைவினால். ஆண்டவர் சொன்னார், வசனம் தோற்றே போகாது, நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல. மேத்யூ 24:35. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஆண்டவர் வார்த்தை எவ்வளோ பெருசு? இவ்வளோ பெருசு, இவ்வளோ நேரமா 2 பத்தியில் 1 பத்தி இவ்வளோண்டு. அவர் சொன்னார், இந்த உலகத்தில் நீ அதிகமாக பார்க்குறது என்னது? மேலே பாரு, வானம். இவ்வளோ பெரிய வானம் ஒழிந்து போம், பூமி ஒழிந்து போம், ஆனால் என் வார்த்தையில் உள்ள ஒரு எழுத்தில் உள்ள ஒரு கமா, டிட்டில்னு பேர், அது கூட அழியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி தான் சொல்லுவார்ப்பா. அந்த நம்மகிட்ட கடன் வாங்கினோன்னு அப்படி தானே சொன்னான், ஆனால் தரல. அதை மாதிரி நம்மளை ஆண்டவரையும் க்யூவில் நிறுத்திடுவோம். அந்த க்யூவில், நம்ம அனுபவ க்யூவில் நிறுத்திடுவோம். அதனால தான் நடக்க மாட்டேங்குது. 1000 பேர் என்னை ஏமாற்றினாலும் என்ன ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். ஆமென், ஆமென். முதலாவது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் முடிந்ததுன்னு சொன்னது ஆணி அடித்த மாதிரி நம்மகிட்ட இருக்கணும். எது முடிந்தது? நோய் முடிந்தது, வறுமை முடிந்தது. அதனால் இது ஆண்டவர் முடிந்ததுன்னு சொன்னால் சுகவீனந்தான் முடிந்ததுன்னு வச்சுக்கக்கூடாது, எல்லாமே முடிந்தது. எனக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வேணுன்னா கூட ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவேன், அது சேரும்.
ஏன்னா அவர் முடிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த முடிந்தது மேலே அவ்வளவு ஆரம்ப நம்பிக்கை எனக்கு விளங்குதா. அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே எல்லாரும் என்னை திட்டுறாங்க. அவர் சொன்னார், என்னை மாத்திரம் எல்லோரும் போலவா செய்தாங்க, என்னையும் தான் திட்டினாங்க. ஒன்றே திட்டுறன்னு நீ நினைக்காத. நீ இப்போ பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் ஒர்க் செய்யலைன்னா என்ன ஸ்பீக்கரு பாஸ்டர் நல்லா பேசினார், என்ன இப்போ ஒழுங்காக பேசலையே செய்யலையே, ஸ்பீக்கர்கிட்ட போய் திட்டுவோமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் இன்ஜினியரை தான் திட்டுவோம், அது மாதிரி நீ ஏன் கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் சரின்னு சந்தோஷமாயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவரோடு கொள்ளும் ஐக்கியத்தை பற்றி பேச விரும்பினேன். பென்னிஹின் ஹஸ் ரிட்டன் அ புக், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். அது மாதிரி குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு, காலையில் 4 மணிக்கு. இன்றைக்கெல்லாம் 3:30 எழுந்திரிச்சு. கர்த்தருக்குள் அன்பாளே, ஆண்டவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லைன்னு நம்புறீங்களா? நம்புகிறோன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆவியானவரே, இவங்க நம்பாமல் இருக்கும்போது அவங்க காதில் போய் நீ நம்பலைன்னு சொல்லுங்கப்பா. சரியா? கர்த்தர் நல்லவர், அவர் எப்போ உதவி செய்கிறார். வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் டேலி ஆகலைன்னா காரணம் ஆண்டவரில் நம்ம தான். சரியா? அதனால் எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டத்தையும் நம்ம மேற்கொள்ள முடியும். மேற்கொள்ளாமல் முறுமுறுக்காமல் அதை அனுபவித்தால் பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானங்கள் என்னுடையது, பூமியை ஓண்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு. இப்போ நான் பாஸ்டருக்கு ஒரு பேனா கொடுத்துட்டேன்னு வைங்க. கொடுத்துட்டு, பாஸ்டர் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் அந்த பேனா தரீங்களா, நான் எழுதிட்டு மறுபடியும் தரேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் தரேன் அப்படின்னு வாரம் அப்படி கடன் வாங்கிட்டு இருந்தேன்னா அவர் என்ன சொல்லுவார், நீங்களே வச்சுக்கோங்க பாஸ்டர் அப்படின்வார். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வானம் அவருடைய சிங்காசனம், பூமியை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அவர் உள்ளே நுழைஞ்சி, இது என்ன பண்ணுற, அது என்ன பண்ணுறேன்னு சொன்னால், எங்களுக்கு வேணாப்பா பூமி, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவா மாட்டோமா. அதனால் விட்டார், பூமியில் நம்மளை விட்டுட்டு என்ன வேணால் செய், போ 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 அப்படின்ட்டாரு. நம்மளும் நம்ம இஷ்டம் போல் நடத்துகிறோம். அவர் எனக்கு என்ன சொன்னார்னா, நான் உன்னுடைய காரியத்தில் ஈடுபட வேண்டுமென்றால் நீ எனக்கு பெர்மிஷன் தரணும். யூ ஹவ் டு கிவ் மீ லைசன்ஸ். யூஸ் த வேர்ட் லைசன்ஸ். இஃப் ஐ வாண்ட் டு இன்டர்வீன் இன் த அஃபேர்ஸ் ஆஃப் humanity, the particular person should give me license, allow me to enter in. Prayer is the license. You have to call me. இல்லைன்னா நானா வரமாட்டேன். 5ஆம் கிளாஸ் டீச்சர், அவங்க வாய்ப்பாடு எழுதுகிறாங்க, தலைகீழாக எழுதுகிறாங்க. எப்படி எழுதுகிறாங்க? 5ஆம் வாய்ப்பாடு 16:5 = 80, 15:5 அப்படியே எழுதிட்டே 2 × 5 10 எழுதிட்டாங்க. அடுத்தாப்பில் 1 × 5 = 3ன்னு போட்டாங்க. 1 × 5 = 3ன்னு போட்டாங்க. உடனே எல்லா பையங்களும் ஹேன்னு சிரித்தாங்க. ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா, 1 × 5 = 3ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா. டேய் 15 இது ரைட்டாக எழுதியிருக்கேன், அது உன் கண்ணில் படலையா? ஒன்றே ஒன்று நான் தப்பாக எழுதுனா போனால் போகுது அப்படின்னு ஒரு 90 மார்க் போடக்கூடாதா? நீ தப்பு பண்ண மார்க் குறைச்சி போடலையா அப்படின்னோடனே, ஆமாம் எல்லாருக்குமே தப்பு எங்கே போடுறோம், நமக்கு புரியாததே தப்பு தான் சிலருக்கு. Hebrews 13:2, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. என் டேபிள் சேர் பக்கத்தில் உள்ள சேரில் ஒருத்தர் உட்கார்ந்தார். ஏன்னா யார் அப்படின்னு, நீங்கள் யாருங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லலாமல் நினச்ச போது தான் அந்த ஞாபகம் Hebrews 13:2. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்தார். அது எப்படி இவர் தேவதூதரில் எப்படி சாப்பாடு கொடுப்பார், அது கொடுத்துருக்காரா அப்படின்னு. இப்போ இந்த வசனத்துக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஆபிரகாம் பார்க்க 3 பேர் வந்தாங்க, இயேசு கிறிஸ்து 2 தூதர்கள் வந்தாங்க.
இவன் பார்க்குறான் 3 புருஷர் நம்மளே பார்த்துட்ருக்காங்களே, 3 புருஷர் முதல்ல சொல்கிறான், 3 புருஷர் நம்மளே பார்த்துட்ருக்காங்களே அப்படின்றான். கொஞ்ச நேரத்தில் அவன் ஆவிக்குரிய கண்கள் திறந்தோடனே, ஹே, இது புருஷர் கிடையாது, இது தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தடன்னு அங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான். அவங்க நாங்கள் தேவதூதர்கள் சாப்பிட முடியாதுன்னு சொன்னாங்களா? ஜெனிசிஸ் 18:8. ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். புசித்தார்கள்னா புரியல. அவர்கள் சாப்பிட்டார்கள் சொல்லுங்க. அவர்கள் சாப்பிட்டார்கள். அப்போ தான் புரியும். புஷி என்னோட பூனை குட்டியை கூப்பிட்டாருன்னு நினச்சிருவோம். அதனால தான் சொல்கிறேன், அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு. அவர்கள் சாப்பிட்டார்கள். பிறகு கண்ணு திறந்துருச்சு, ஆவிக்குரிய கண்ணு திறந்துருச்சு. திறந்த உடனே அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பது வந்தது புருஷரா ஆண்டவரா? ஆண்டவர். ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக அப்படின்ற அப்படி சொல்லிட்டே போகிறான். 10 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் சொல்லுங்க. நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்போ அழிக்கும் ஆற்றல் தேவனுக்கு தான் இருக்கு, தேவதூதர்களுக்கு இருக்கு. கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். கர்த்தர் ஆபிரகாமிடம் பேசி முடித்து போய்விட்டார். இந்த கர்த்தர் யாரு? வெண்ணெய் சாப்பிட்ட கர்த்தர். கரெக்டா? நான் முதல்ல அந்த காலத்தில் பைபிள் சரியாக தெரியாமல் நினப்பேன், இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாளில் மாத்திரம் நான் உயிரோடு இருந்தேன்னா நேராக இஸ்ரேலுக்கு போய் அல்லது வேறு அவர் எங்கே இருக்காரோ பெத்லேயம் போய் நாசரேத்துக்கு போய் அவர் கூடயே என்னை வேலைக்காரனாக வச்சுக்கங்க. அது சொன்னார், நான் இருக்கிறத விட பரிசுத்தாவி உன்னோடு இருக்கிறது, எப்போ வேணாலும் நீ பேசலாம். இங்கே பேதுரு இயேசு கிறிஸ்துவோட பேசிகிட்டு இருக்கேன்னா யோவான் இங்கே காத்திருக்கணும். அவன் பேசி முடியும் போன உடனே, ஆண்டவரே பேசலாமா, வா உடனே பேசும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை. எப்போ வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் அவரோடு நாம் பேச முடியும். அவளோடு பரிசுத்த ஆவியானவர் யார்? இஸ் a heavenly personality. do you agree? அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க? உங்கள் வாட்ச்மென்ட்டே அதோடு அதிகமாக பேசுகிறீங்க, அப்படி தானே? வேலைக்காரர்கிட்ட அதோடு அதிகமாக. அந்த சாம்பாரில் இந்த ரசம் இதை போட்டு இந்த புளியை போடு, கேரளா புளி போடு, அப்படி இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். சரின்னு கேட்குறான். பரிசுத்தாவின்னு சொல்கிறாரு, எப்பா நான் உங்கள் வீட்டில் இருக்கேன்னு, ஆவியானவரால் நிரப்புங்க, நவமான பாசம் வேணும்னு எல்லாம் போன இடத்தெல்லாம் தலையை காட்டினேன். இப்போ நவமான பாசம் வந்துருச்சு. கோயிலில் எல்லோரும் கொஞ்சம் நவமான பாசம் பேசும்போது நானும் பேசுகிறேன், எல்லோரும் பேசுகிறாங்கல்ல அப்படின்னு அப்படி பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவரை விடக்கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும். பேதுரு வாழ்ந்ததை விட பரிசுத்தாவியின் காலத்தில் வாழ்கிற நாம் பாக்கியவான்கள். ஏன்னா எப்போ வேணால் பரிசுத்தாவிட்ட பேசலாம், எப்போ வேணால் கூப்பிடலாம். இங்கே பாட்டு பாடும்போது டங்ஸில் பேசுங்க, கை தட்டுங்க, நான் கை தட்டுவோம். அவர் நினைப்பார், ஞாயிற்றுக்கிழமை கை தட்டினா நம்மளை கை தட்டினா பரிசுத்தாவியானவர் கை தட்டுங்கன்னு தட்டினா, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வரைக்கும் நம்மளை மறந்துட்டான்பா. உங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளி வந்திருக்காரு, வந்தவுடனே வாங்க, நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, அந்த ரூம் உங்களுக்கு ஆரோக்கியம் போட்டிருக்கேன். அதோடு அவ்வளோதான். அவர் எப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன்றும் வர்ற மாதிரி தெரியல, நான் வெளியே பக்கத்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவார். அதுக்கப்புறம் பேச மாட்டி தெரியலையே, அவன் அங்கே உட்காந்து எல்லார்ட்டையும் தான் பேசிகிட்டு இருக்கான், நம்மளை பேசவே இல்லை. நம்ம ஊரில் எங்கேயாவது மீட்டிங் போனேன்னு வச்சுங்க, அப்போ மதுரையில் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, போகணுன்னு சொல்லுவாங்க, பாஸ்டர்
ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருக்குது, குல்ஃபி இருக்குது, எது வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்து திறந்து எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க, சாக்லேட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சரின்னு சொல்லிவிட்டு சொன்னதை ஒபே பண்ணணும்ல, அதனால் போய் எடுத்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவேன். ஞான்ராஜ், எஸ் மேடம், இதுதான் உங்கள் ரூமு, நீங்கள் உள்ள கதவை சாத்திக்கலாம், மணி அடிப்போம், அப்போ கதவை திறந்துட்டு சாப்பாட்டுக்கு வந்து உட்காருங்க, சாப்பிட்டு முடித்தோன்னே மறுபடியும் போய் இது பண்ணுங்கள். வெளியே மீட்டிங் போகும்போது நான் தட்டுவேன், அப்போ திறந்தால் போதும். என்ன இது ஹவுஸ் அரெஸ்ட் ஆச்சு? இப்போ ஃப்ரிட்ஜு பார்க்குறேன், உள்ளே எவ்வளோ இருக்குது, அதை போய் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அந்த வீடு மாதிரி சொல்லுவாங்க நினச்சா மணி அடிக்கணுன்றாங்களே. மணி அடித்தாலும் அது பரவாயில்ல, லஞ்சு, ஈவினிங் டீ, டின்னருக்கு 3 தடவை வெளியே வரலாம். பரிசுத்த ஆவியானவர் ஞாயிற்றுக்கிழமை போனார்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறார், நம்ம படிக்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். லிட்ரலாக பைபிளை ஃபாலோ பண்ணிங்கன்னா யுவர் ஃப்ரெண்ட். நீ யார் உன் சிநேகிதன் என்று சொல், நான் உன்னை பற்றி யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு. சோலை பற்றி சொன்னார். சோல் வந்து ப்ளூயிஷ் கலரில் இருக்குது என்னுடைய சோல். இந்த பாடி வந்து இந்த பாடிக்கு இந்த ட்ரெஸ் போட்ட மாதிரி அந்த சோலுக்கு என் ஃப்ளஷ் வந்து அதுதான் க்ளோத்திங். ப்ரூஸ் டி ஆலன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், உயிரோடு இருக்கார். அவரை ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய சரீரமாகிய எர்த்து சூட் கலத்தி அங்கே போட்டார். போட்டோன்னே அவர் பாடி வந்து அவர் ட்ரெஸ் பண்ணியிருந்தது, ஆனால் பாடி வந்து ப்ளூவாக டிரான்ஸ்பேரண்ட்டாக இருந்தது. அந்த மீட்டிங்கில் செமினாரில் ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூட்டி ஃபோட்டோ எடுக்க வச்சுருக்காரு. ஃபோட்டோ எடுத்தாங்க, அவர் கொஞ்சம் ஃபோட்டோ அனுப்புனார், ஆனால் ஒரு ஃபோட்டோ அனுப்பல, அப்படியே விட்டார். அப்போ ப்ரூஸ் டி ஆலன் கேட்டார், ஏய் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஃபோட்டோவே எடுக்கலையா நீ அப்படின்னாரு. எடுத்தேன், அதில் ஒரு தகராறு. என்ன தகராறு? அது வந்து அந்த அந்த ஃபோட்டோவில் நீங்கள் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கீங்க சொன்ன உடனே அந்த ஃபோட்டோவில் பார்த்தா அவருடைய ஸ்பிரிட் மேன் அப்படி ப்ளூயிஷ் கலரில் இருக்கு. பைபிள் எடுத்திங்கன்னா எல்லா அனுபவம் தான். ஒன் நைட்டில் ஆண்டவர் ஒருவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். யாக்கோபு பயங்கர திருடன், அவனை நல்ல தந்திரக்காரன். அதுக்கு வேறு அம்மாட்ட போய் கேட்பான், என்ன செய்கிறது நம்ம அண்ணனை தட்டுறதுக்கு. அவன் சொல்லிக் கொடுப்பான், இந்த மாதிரி சூப்பு வச்சு அவன் கொடுத்து அவன் பர்த்டேட்டை வாங்கிடு அப்படின்னு. இவன் போயிட்டு அந்த ஏஞ்சல்கிட்ட சொல்கிறான், நீங்கள் என்னை ஆசீர்வாதி கேட்ட விட மாட்டேன். இவன் என்ன செய்திருவான், நான் போகிறேன்ட்டு தேவதூதன் போயிட்டான்னா என்ன செய்ய முடியும்? தேவதூதனும் நம்முடைய விருப்பத்துக்கு கட்டுப்பட்டவர். அதனால் அவரும் அங்கே உட்கார்ந்துருக்கார், தேவதூதரும் உட்கார்ந்துருக்கார். கடைசியில் காலையில் ஆசீர்வதித்து போயிட்டு வான்னு அனுப்புகிறாங்க. அந்த ஒன் நைட்டில் யாக்கோபு எப்படி மாறினா? கம்ப்ளீட்டாக மாறினார். இந்த உலகத்தின் பாடுகள் நம்ம வந்து அதுக்கு குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கை விட்டார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த பாடுகளை பொறுத்து தான் அவர் மார்க் போடுவார். நீங்கள் எத்தனை கேள்விக்கு பதில் எழுதுறீங்களோ அது மாதிரி மார்க்கு. உலகத்தில் எவ்வளோ பாடம் அனுப்புகிறீங்களோ அதுக்காக மார்க்கு. சவுல் அங்கே வந்து திருச்சபையை துன்பப்படுத்துகிற போது ஆண்டவர் வந்து நடந்து வந்து நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நம்ம படிக்கும்போது நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். ஆண்டவர் தரையில் வந்து நடந்து வந்து சொல்லலை, திடீர்னு ஸ்கையில் அப்பியர் ஆனார், மேகத்தில் அப்பியர் ஆகி நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு அங்கேருந்து தான் சொன்னார். இது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அந்த விஷனை மறுபடியும் பார்க்கும்போது யூ அண்டர்ஸ்டாண்ட். அங்கே எழுதும்போது அவர் வானத்தில் தோன்றி சொன்னார்னு எழுதலை, பட் தட்ஸ் த ரியாலிட்டி. நம்ம ஹெவனுடைய ரியாலிட்டி இஸ் கிரேட். ஏன் பாட அனுபவித்தார்? அவனே மற்றவங்களை பாட அனுபவிக்கும்போது அவர் பாட அனுபவிக்க வைத்தார். அவ்வளோ துயரத்துக்குள்ளே அவன் போயிட்டு வந்தான். ஆனால் பரலோகத்தில் ஹையஸ்ட் மார்க் அவனுக்கு தான். மெடிடேஷன், தியானம் பண்ணது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் பண்ணணுமானா
இந்த வசனத்தின் மூலமாக தான் நம்ம, இது யார் எழுதினது? ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இது தேவன் நமக்கு எழுதிய முதற் கடிதம். ஃபஸ்ட் லெட்டர் தான். இதில் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ எல்லோரும் சொன்னீங்கன்னா இதில் இருக்கிறது தான் நடக்கும்னா, அப்போது இது தவிர ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு எது செய்ய முடியாது? வேதத்தில் எழுதாத எதையும் செய்ய முடியாது. அப்படியா? தப்பா ரைட்டா? அது தேவனால் எல்லாம் கூடும். பைபிளில் தேவனால் எல்லாம் கூடும்னு போட்டிருக்கும்போது இந்த பைபிளில் எழுதாத செய்ய முடியாது. அதில் ஒன்று இருக்குது, அன்பிப்ளிக்கல் திங்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல். அன்பிப்ளிக்கல்னால் வசனம் ஒன்று சொல்ல அந்த வசனத்துக்கு விரோதமாய் சொல்வது அன்பிப்ளிக்கல். சரியா? இப்போ இந்த அன்பிப்ளிக்கலே பைபிளில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? பைபிளில் சம் பிரின்சிபிள் கால் த பிரின்சிபிள் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன். பிரின்சிபிள் ஆஃப் இது தியாலஜிக்கல் டேம். பிரின்சிபிள் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன். அதாவது காலப்போக்கில் வெளிப்பாடுகள் அதிகம் அதிகம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு தக்க ரூல்ஸும் கொஞ்சம் மாறிடுச்சு. அதனால தான் பழைய ஏற்பாட்டை கம்ப்ளீட்டாக கட் பண்ணாங்க. 10 கட்டளை கிடையாது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் மாறுது. அந்த பிரின்சிபிள் படி பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கு? ஏன் சொன்னார்? ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணாடி, ஒரு பல்லுக்கு ஒரு பல்லை பார்த்து உடைக்கணும், 1.5 பல்லு உடைச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட பிரின்சிபிள் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் இருக்கும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். என்னை இன்றைக்கி பாரு, பாஸ்டர் வரட்டும், நல்லா கேட்குறேன் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ராத்திரி பூரா தூங்காமல் யோசிச்சுட்டு வருவாங்க. வந்தோடனே, இல்லை பாஸ்டர் சும்மா தான் வந்தேன் பாஸ்டர், போயிடுவாங்க. பிறகு சொன்னால் அங்கே போய் சொல்லுவாங்க, அவரை நீங்கள் நல்லா ஒரு வச்சு வாங்கணும்னு நினச்சேன், முன்னால் போய் நின்னோன்னு ஒன்றும் சொல்ல முடியல. எப்படி? ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அதான் மோகன் சி லாசரஸ் கொரியாவுக்கு போயிட்டு வந்த உடனே கெட்டோஸ் அப்படின்னு கொரியாவில் அந்த பெரிய மலையில் ஒரு குகை மாதிரி தோண்டிருப்பாங்க. அங்கே உள்ளே போனால் தண்ணி இருக்கும், உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃபாஸ்ட் பண்ணி. அதை மாதிரி தான் அங்கே அவர் 4 மாவடியில் செய்திருக்கார். மலையில் குகை தோண்டியிருக்கார். ஜெபம். ஜெபம் என்பது it is a substitute by God after Adam fell to replace. பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் ஆதாமோடு நடை போட்டார்ல, அந்த அனுபவத்துக்கு ஈக்குவலானது தான் ஜெபம். ஜெபங்கிறது ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில் நுழைவதற்கு கொடுக்கும் அனுமதி. God gives ear to our words. நம்ம சொல்கிற வார்த்தைகளெல்லாம் கர்த்தர் கேட்டு பதிலளிப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். 5ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தர் நம் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது எதை பொறுத்து இருக்கிறது? நம்முடைய தியானத்தை பொறுத்து இருக்கிறது. நம்ம வசனத்தை தியானம் பண்ணோம்னா கர்த்தர் நமது வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார். சாங் ஆஃப் சாலமன் 7th chapter 11 and 12. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம், அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். இந்த தோட்டம் என்று உன்னத பாட்டில் சொல்லியிருக்கிறது, அது நம்முடைய மனது, கார்டன். அதனால் ஆண்டவரை நம்ம பற்றி ஆண்டவர் அறியணுமானா என்ன செய்யணும்? நம்முடைய மனதுக்குள்ளே போகணும். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, என்ன யோசித்தோம் அப்படின்னு பாருங்க. இவ தைரியமாக கூப்பிட்றா, வாங்க நம்ம தோட்டத்துக்கு போவோம், என் மனதுக்குள்ளே வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? அந்த தோட்டத்தில் என்ன இருக்கும்? முள், செடி, தேள், பாம்பு அப்படிலாம் கிடையாது. பழங்கள், திராட்சை பழம், அந்த பழங்கள்லாம் போய் பார்ப்போம். அவன் என்ன சொல்கிறா? வீட்டில் வேணாம், நம்ம வெளியே போயிடுவோம். வெளியே போனால் தான் நோ விசிட்டர்ஸ், வி கேன் ஸ்பெண்ட் டைம் டுகெதர் அப்படின்னு.
இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். அவர் தனிமையாய் போய் அவர்களோடு செலவிட்டார் என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 4:15. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. எதை சிந்திக்கணும், எதில் நினைக்கணும்? பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நமக்கு சிலருக்கு வேலை, மற்றவன் என்ன தப்பு பண்ணுறான், அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு யோசித்து சொல்லணும். இப்போ என்னம்மா உங்கள் டாக்டருக்கு கல்யாணம் பண்ணணுன்னு அவ்வளோ அர்ஜெண்ட்டாக இருக்கீங்களே? ஏன்? இல்லை, எல்லோரும் கேட்குறாங்க. உங்கள் மகளுக்கு கல்யாணம் ஆலையா? எல்லோரும் கேட்குறாங்கங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ண போகிறீங்களா? யாரும் கேட்கலன்னா அவ்வளோதானே விட்டுருவீங்களா? சிலருக்கு கேட்குறது தான் என்ன செய்வாங்க, இருந்து பரவாயில்ல பக்கத்து வீட்டில், என்னம்மா உங்கள் மகளுக்கு இன்னும் கல்யாணம் இல்லையா? என்ன வயசாச்சு? 27. ரொம்ப கிடைக்குது, மாப்பிள்ளை கிடைக்க ரொம்ப கஷ்டம். அடுத்த வீட்டு போவாங்க. கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிள்ளை கிடைக்கலையா? அடாடாடாடா, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? அடுத்த வீட்டு போவாங்க. ஏன்னா ஐயாவுக்கு வேலை போயிடுச்சா? போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வருவான். நல்ல திருப்தி, எல்லார்ட்டையும் கேட்டாச்சு, எல்லாரையும் குத்தி விட்டாச்சு. அப்படின்ட்டு வரும்போதே சாப்பிட்டுட்டு, தலையானை போடுப்பா, தூக்கம் வருது, அன்னைக்கு நாள் நிம்மதியாக போச்சு. நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் உங்களுக்கு நாளைக்கு தினத்தில் குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட இவங்களாம் குழந்தை கொடுக்க போகிறாங்க. நான் தான் சொன்னேன், குழந்தை பிறக்கணும்னு சொன்னேன், குழந்தை பிறந்துருச்சு, எவ்வளோ ஃபீஸுன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு ஸ்கூலில் சேர்த்து விட்றேன்னு சொல்லுவாங்களே. அது என்ன ஃபுல்லாக ஃபெயில் ஆகிடுச்சா? என்ன போகல ஸ்கூலுக்கு கொஞ்ச நாளாக நான் பார்க்கலையே, இந்த ரோட்டில் போகலையே. ஆமாங்க, ஃபெயில் ஆகிடுச்சு. அப்படியா? அது என்ன, நீங்கள் கொஞ்சம் டியூஷன் வைக்கிறது தானே இது, இவங்க காசு கொடுக்குற மாதிரி. ஐயோ ஐயோ, இந்த மாதிரி உள்ள ஆட்களை நான் கடிந்து கொண்டு பேசியிருக்கேன். ஆனால் ஏன்ட்டே வந்து சொல்லுவாங்க, ஏன்னா அது இல்லையா, அப்படி இல்லையா, இப்படி இல்லையான்னு. நான் சொல்லுவேன், உடனே சொல்லுவேன், ஐயா ஜெபம் பண்ணலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்களா அப்படி அர்த்தம். அதனால் நம்ம காது வந்து 2 இருக்கு. அதில் நல்லதைத்தான் கேட்கணும், நல்லதை இங்கே கேட்டு மூளைக்குள்ள வச்சுக்கணும். அவங்க வேண்டாத சொன்னாங்கன்னா இங்கே வழியே கேட்டு இங்கே வழியே வழிபடும். அதான் 2 காது. எதுக்கு? இதில் கேட்டு இது வெளியே போயிடணும், ஞாபகம் வைக்கக்கூடாது. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.